Hello friends, welcome to Saapida Vanga. இன்னைக்கு நம்ம சேனல்ல வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு Subscribe பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. அதுல ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அடுப்புல ஒரு வாணல் வச்சிருக்கேன். வாணல் சூடானதுக்கு அப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்தீங்கன்னா அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும் புளிக்குழம்புக்கு. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் 150 கிராம் வெண்டைக்காயை 1 இன்ச் அளவில் நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது குழம்புல அந்த வழவழுப்பு தன்மை இருக்காது. அது மட்டும் இல்லாமல் குழம்பும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெண்டைக்காவை எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது தொடர்ந்து கரண்டி வச்சு கிண்டி விட்டுட்டே இருக்காதீங்க. கொஞ்ச நேரம் விட்டு விட்டு கிண்டி விடுங்க. அப்போ தான் நல்லா ஃப்ரை ஆகி வரும். பாருங்க, நல்லா ஃப்ரை ஆகி வருது. வெண்டைக்காவோட தோல் கலர் மாறி கொஞ்சமாக கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுக்கணும். வெண்டைக்காய் நல்லா வறுபட்டுருச்சு. அதோட ஸ்கின் நல்லா கலர் மாறி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இதை தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போது வெண்டைக்காவை வேறு பிளேட்டில் மாற்றி வச்சதுக்கப்புறமா அதே எண்ணெயில் ஒரு 15லேருந்து 20 சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். அது கூடவே 2 பெரிய தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம். நம்ம இந்த மாதிரி சின்ன வெங்காயத்தையும் தக்காளியும் நல்லா வதக்கிட்டு பேஸ்ட் பண்ணி குழம்புல சேர்க்கும்போது குழம்பு ரொம்ப கெட்டியாக நல்லா டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. தக்காளியோட தோல் எல்லாம் நல்லா தனியாக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கலாம். இப்போது வாணலில் இருக்க அதே எண்ணெயில் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு சேர்த்துட்டு அது நல்லா பொரிய விடலாம். கடுகு பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையை எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுடுங்க. இப்போது 10 பல்லு பூண்டு உரித்து வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கிறேன். பூண்டு எண்ணெயிலே நல்லா வதங்கணும். ரொம்ப அதிகமாக வதங்கணுன்ற அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு வதங்கினா போதும். நம்ம குழம்புல எந்த அளவுக்கு பூண்டு அதிகமாக சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு குழம்பும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போது பூண்டு ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்க, வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கணும். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம சின்ன வெங்காயத்தையும் தக்காளியையும் வதக்கி எடுத்து வச்சோம்ல, அதை பேஸ்ட் பண்ணி அந்த விழுதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்ச விழுதை சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுடலாம். நம்ம ஏற்கனவே தக்காளி வெங்காயத்தை எண்ணெயிலே நல்லா வதக்கினதுனால அதில் இருக்க பச்சை வாசனையெல்லாம் இருக்காது. இப்போது நம்ம இந்த குழம்புல சேர்த்துட்டு நல்லா அதுலேருந்து எண்ணெய் தனியாக தெளிஞ்சு வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா ஓரங்களில் எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம். நான் குழம்பு மிளகாய் தூள் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். கூடவே மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். அவ்வளோதான். நம்ம மசாலா ஐட்டம்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். எப்போவுமே நம்ம மசாலா சேர்த்து இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கும் போது அடுப்பை சிம்மில் வச்சு செய்யுங்க. நம்ம ஹையில் வச்சோம்னா மசாலாவோட டேஸ்ட் மாறி அது கரிஞ்சு போன மாதிரி ஆகிடும். நம்ம சிம்மில் வச்சுட்டு செஞ்சோம்னா மசாலா எல்லாம் நல்லா குக் ஆகும். அதே போல் அதோட பச்சை வாசனையெல்லாம் போயிடும். இப்போது மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போய் எல்லாம் ஒன்று திரண்டு வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம ஏற்கனவே வதக்கி எடுத்து வச்சுருந்த வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம். பாருங்கள், நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லா தெரியும் வெண்டைக்காவில் எந்த வழவழப்பு தன்மையும் இல்லை. நம்ம போட்ட அந்த மசாலாவோட வெண்டைக்காய் நல்லா பிளெண்ட் ஆகி வந்துடுச்சு. வெண்டைக்காய் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் நல்லா ஒன்று சேர வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது மசாலா எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம தக்காளி வெங்காயம் அரைச்ச மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். மொத்தமாகவே நான் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கிறேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க.
உங்களுக்கு குழம்பு கெட்டியாக வேணும்னா இந்த அளவே சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு குழம்பு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா இன்னும் ஒரு டம்ளர் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. பாருங்கள், குழம்பு இந்த மாதிரி பாயில் ஆக நல்லா கொதி வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா தான் நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கணும். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிக்குது. இந்த சமயத்தில் ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு புளியை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த புளி தண்ணியை இதில் சேர்த்துக்கிறேன். புளி தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு குழம்புல தண்ணி இன்னும் கொஞ்சம் வேணும்னா இந்த ஸ்டேஜில் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு மூடி போட்டு நல்லா அதை குக் பண்ணி எடுத்துடலாம். ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க. அப்போ தான் நம்ம சேர்த்த புளியோட பச்சை வாசனையெல்லாம் போய் குழம்பு நல்லா திக்காக நல்லா சூப்பராக வரும். இப்போது 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், குழம்பு நல்லா சூப்பராக கெட்டியாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் ஓரங்களில் தெளிஞ்சு வந்துருச்சு. இப்போது நம்ம வெண்டைக்காய் புளி குழம்பு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.